நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொன்னோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆனிச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ மூலிமா பார்க்கலாம். நாளைய தினம் நிஃப்டி எப்படி இருக்கும், ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நிஃப்டி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரெண்டை நான் சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்டையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அது வரைக்கும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மேலே சஸ்டெயின் பண்ண முடியல மார்க்கெட்டால். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா உடனே ஃபால் ஆகிடுது. இப்போ ஹையர் லெவலில் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகிட்டு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் திரும்பி இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டாவது மார்க்கெட் மேலே போயிருக்கணும். என்ன ஆகுதுன்னா இந்த டிப் லெவல்லையே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு சில டேட்டா ரிசல்ட், ஆர்பிஐ மானிட்டரிங் பாலிசி, ஒரு சில டேட்டா ரிசல்ட்லாம் இருக்குது. அந்த டேட்டாவை பொறுத்து மார்க்கெட் இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்குது. இன்னும் 1 or 2 டேஸில் அதுக்கான டேட்டாலாம் வந்தோன்னே மார்க்கெட்டோட மொமெண்டம் தீர்மானம் ஆகிடும். இப்படி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு நண்பர்களே. எப்போ சப்போஸ் அந்த டேட்டாவோட ரிசல்ட்டெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போய்டும். சப்போஸ் அந்த டேட்டாவோட ரிசல்ட்டெலாம் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை தான் நிஃப்டி இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. சரிங்களா, நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்டு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ், அப்படி இல்லைனா ஒரு டேயில் இந்த ட்ரெண்டுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா நிஃப்டி ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு, ஆனால் கீழே இந்த ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த ட்ரெண்டு எக்ஸாக்டாக ட்ரெண்டாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் இது ஒரு ஜோனாக தான் நான் நண்பர்களை மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த ட்ரெண்டை இப்படி ஒரு ஜோன் மாரி, ஓகே, இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மேலே போக தான் முயற்சி பண்ணுது. சரிங்களா, இந்த ட்ரெண்டை எப்போ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 1ல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 தான் நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 21,949 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 22,124 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே 22,300. நாளைய தினம் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 22,000ங்கிற லெவல் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓஐ டேட்டாவை பார்ப்போம் நிஃப்டிக்கு. ஏன்னா ஓஐ டேட்டாவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். 22,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 22,100, 22,200, 21,900 சப்போர்ட் இருக்குது. சரிங்களா, இதை நாளைக்கு தான் மார்னிங் ஒரு 10:15 அப்படின்னா 11:15க்கு தான் எக்ஸாக்டாக ஓஐ டேட்டாவோட லெவல்ஸ் நம்ம கணிக்க முடியும். அதை கணிச்சிக்கிட்டு தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது, 22,000க்கு மேலே போகுமா 22,000க்கு கீழே போகுமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாகவே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டவுஜனாக இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மொமெண்டம் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்கும். சரிங்களா, இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,725 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,650 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவல் கீழே வருது அப்படிங்கும்போது 21,451 அப்படிங்கிறது நிஃப்டிக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டிலையுமே இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் பார்த்திங்கன்னா ஹையில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் மார்க்கெட் உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துடுச்சு. நேற்றையோட சப்போர்ட் சொன்னோம் பார்த்திங்களா, 45,568 அந்த இடத்துலையே சப்போர்ட் எடுத்துருச்சு. 45,600 அப்படிங்கிற லெவல்லையே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு. எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் ஒன்றுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒன்றுக்குள்ளாரே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு சின்னதாக ஒரு டபுள் பாட்டம் மாரி எடுத்திருக்கு. இந்த டபுள் பாட்டத்துக்கோட ரிஃப்ளெக்ட் நாளைக்கு தான் தெரிய வரும். சப்போஸ் இப்படி போயிட்டு இங்கே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு ஒரு கண்டினியூ ஒரு பையிங் ப்ரெஷரும் வந்திருந்தால் இந்த இடத்துல நின்று இருக்கும். சப்போஸ் நாளைக்கு இந்த ரிசல்ட் வர வரைக்கும் இதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா,
இருந்தாலும் 46,050 46,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 46,348ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 46,900ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து 45,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 45,076 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஓகே, அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கும்போது 44,444 அப்படிங்கிற இந்த லெவல் தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. இன்றைக்கி தான் எக்ஸ்பிரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால பெருசாக ஓஐ டேட்டா பார்க்க வேணாம். பேங்க் நிஃப்டியை பாருங்களேன், நிஃப்டி போலவே அந்த ட்ரெண்ட் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இதை தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கீழே விழுகும் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்த கண்டினியூவாக அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி விழலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டியுமே வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஃபின் நிஃப்டி ஓகே இந்த லெவல் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி போலவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வந்த டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்த ஹையையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். ஓகே, வேறு எந்த லெவல்லையும் சேஞ்சஸ் பண்ணல. ரெசிஸ்டன்ஸு 3, ரெசிஸ்டன்ஸ் 2, டே ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். ஓகே, இதான் லெவல்ஸ் நண்பர்களே. 20,373 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 20,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,241 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 20,535 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எக்ஸாக்டாக 20,642 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 20,816 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இந்த லெவலை வந்து லைனை ட்ராப் பண்ணி பாருங்கள், இதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு போல இருக்குது நண்பர்களே. இந்த ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகலாமா இல்லை கீழே போகலாமா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிடும். மிட் கேப் வந்து நல்லா ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மிட் கேப் பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா வீக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவ்லேயே தான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேயில் கூட பார்த்தோன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே முடிச்சிருக்காங்க. சரிங்களா, நல்ல ஒரு க்ளோசிங். நாளைய தினம் இந்த ட்ரெண்டுக்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் முடிஞ்சுது அப்படின்னா மிட் கேப்பில் அகைன் ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். சரிங்களா, இந்த லெவல் இன்றைக்கி வந்துருக்கு பார்த்தீங்களா, க்ளோசிங்கை நல்லா வெளியில் வச்சுருக்காங்க. இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா 11,000க்கு மேலேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, சப்போஸ் இந்த லோவுக்கு கீழே நாளைக்கு க்ளோசிங் வச்சாங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மிட் கேப்பில். எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டு கூடவே நம்ம ஜேர்னி பண்ணிக்கலாம். இந்த லெவலை வந்து பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த டே ஹை 10,860 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், 10,900 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் இன்றைக்கி வந்த டே லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். 10,783 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து மிட் கேப் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. நியூ ஹை வச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து என்றைக்குமே நம்ம மிட் கேப்பை வந்து பிரேக் பண்ண காணும். அதனால வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் வச்சிடுச்சு அப்படின்னா மிட் கேப் வந்து ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ தான் வந்து சப்போர்ட்டு 10,783. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,737 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,657 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி
800ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 46,000ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து 45,800 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓஐ டேட்டா அதை தான் சொல்லுது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 45,800 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அதே போல் நான் வந்து நெஃப்டி வந்து இன்றைக்கி சடன் டைம் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதே போல் தான் நடந்துச்சு. சரிங்களா? நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாத்தையும் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் கன்வென்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ட்ரேடை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசித்து பயன்படுத்திக்கோங்க. மார்க்கெட் வந்து இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைய கற்றுக்கணும். இண்டிவிஜுவலாக மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை வந்து கோர்சஸ் மூலிமா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். கோர்சஸ் சம்மந்தமான ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் லிங்க்கில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கால் எதுவும் பண்ண வேணாம். டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.